ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் நீங்கள் கல்யாண வீட்டில் கண்டிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்ருப்பீங்க விருந்தில். அந்த உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு ஆப்டான சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸு. இந்த கர்ட் ரைஸு தயிர் சாதம் செஞ்சுட்டு இந்த கல்யாண வீட்டு பொரியல் செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காலையில் 5 மணின்றதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நல்லா ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்ப்போம். பால் கொதித்த உடனே இஞ்சி தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா டீ தூள் போட்டுக்கலாம். டீ தூள் நல்லா கொதித்த உடனே பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி போடுங்க, இல்லைனா பால் திரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா டீ தூள் கலரி விட்டுட்டு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி மேலே டீ தூள் எல்லாம் வந்து பொங்கி வந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 டம்ளர் டீ போட்டிருக்கேன், அதனால் 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், டீ கொதிச்சிச்சு. இப்போ நம்ம டீயை குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளைய ஆரம்பிக்கலாம். காலையில் பாருங்கள், இந்த மாதிரி கப்பில் ஊற்றி குடிச்சிடலாம் வாங்க. நான் 3 பேருக்கு நான் ஊற்றி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சமைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த பேனில் நல்லா சூடானவுடனே தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரியிற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மெலிசாக நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது அதே அளவு தக்காளி பழமாக எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பழமாக இருக்குது இந்த தக்காளி. நல்லா பழுத்த பழமாக இருக்குது இந்த தக்காளி. அதே போல் ஒரு தக்காளி எடுத்து நான் நல்லா அரிஞ்சு வச்சுட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கிளறி விட்டுடலாம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் வர ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வெந்து வரணும். இந்த தக்காளிலாம் நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வரணும். அதுக்கு அந்த நல்லா குத்தி விட்டுட்டு கரண்டியாலே கொஞ்சம் மசிச்சு குத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் பொடியை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரம் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் சேர்த்ததுக்கப்புறமா மிளகாய் பொடி, இந்த உருளைக்கிழங்கு இந்த சைஸில் நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கூடவே பாருங்கள் பச்சை பட்டாணி, நான் இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச பட்டாணி, இது நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன். இது நல்லா சீசன் வரும்போதே நம்ம அதிகமாக வாங்கிட்டோம்னா நல்லா ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு நல்லா ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா ஒரு 3-4 மாதம் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸை. இப்போ பாருங்கள், நல்லா கலரி விட்டுட்டு இந்த காய் பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு எப்படி நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு குறைச்சிட்டு இது ஒரு அடுப்பில் வேக வச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கர்ட் ரைஸுக்கு தேவையானதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிட்டேன். அதில் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா என்ன பண்ண போகிறோம், பீட் பண்ணி இந்த சின்ன அந்த கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் தயிர். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா
இதில் நான் கஞ்சி தண்ணி சாதம் வடித்து வச்ச கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளரு. ஏன்னா பிள்ளைங்க மத்தியானம் 12:30க்கு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த சாப்பாடு வந்து புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக தயிர் சாதம், அதனால் நான் இந்த கஞ்சி தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1 ஸ்பூனு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக பொரியிற ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன். ஸோ உளுத்தம் பருப்பு தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், சீவி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுட்டு நீங்கள் உடனே வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடாதீங்க. இஞ்சி நல்லா அந்த பொரிஞ்சு வரணும். ஸோ இஞ்சி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா போடாதீங்க, இல்லைனா கேர்ட் ரைஸ் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகிடும். ஸோ அதனால் பச்சை மிளகாவை முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா கருவேப்பிலை இந்த தண்ணி ஈரத்தன்மை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துட்டோன்னா தயிர் சாதத்தில் கொட்டி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு சூப்பரான கர்ட் ரைஸு தயாராக போகுது. இப்போ நம்ம முன்னமே நல்லா பீட் பண்ணி வச்சுருந்த தயிரில் என்ன பண்ண போகிறோம், இந்த தாளிப்பு அதில் கொட்டிடலாம். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான கர்ட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சாதத்தை நல்லா சுட சுட சாப்பாட்டில் இதை ஊற்றி நல்லா கலரி எடுத்துடலாம். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக இந்த கரண்டியால் இந்த மாதிரி குத்தி விட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக என்ன பண்ணுங்கள், மசிச்சு விட்டுருங்க வெந்ததுக்கப்புறமா. ஸோ இது இப்படி தான் செய்யணும். அப்படியே முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக கொஞ்சம் குத்தி கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போடலை, நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் மேலே தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான சுவையான ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடுவோமோ அதே ஃப்ளேவர், அதே அரோமா மாறாமல் அதே ஃப்ளேவரில் இந்த மாதிரி நீங்கள் சமைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாதம் ஆற வச்சுருந்தேன். அந்த சாதத்தில் நல்லா பெரிய பாத்திரம், அகலமான ஒரு பாத்திரத்தை பேஷனில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கலரி வச்சுருந்த தயிர் எல்லாமே தாளித்து கலரி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தயிர் எல்லாமே இதில் சாதத்துலேயே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உப்பு இப்போ செக் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு வேணும்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் முதல்லையே வந்து உப்பு சேர்த்துட்டேன், அதனால் எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் வந்து கட்டியாக தான் இதை வந்து கலர்றேன். ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகும்போது வலிஞ்சி ஊற்றிடாமல் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பிடும்போது லைட்டாக தண்ணி தெளித்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சுவையான சூப்பரான கர்ட் ரைஸுக்கு ரொம்பவே மேட்சான, பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல்னால் பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், ஒரு கல்யாண வீட்டு சுவையில் நம்ம உருளைக்கிழங்கு பொரியலும் கர்ட் ரைஸும் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்நாக்ஸுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் வெள்ளரிக்காவை எடுத்து வச்சுருக்கேன். வெயில் டைமில் இந்த மாதிரி தண்ணி சத்து, நீர் சத்து உள்ள காயெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து ஸ்கூலில் அதிகமாக குடிக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வெயில் டைமில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.